வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என் பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க. நிறைய நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்கள் சின்ன பையனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னை வந்து கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி டப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னை அழ வச்சு இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறவர் இவர் தான். பார்த்துக்கங்க. ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஏன் வீடியோவில் வந்திருக்கேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் மதர்ஸ் டே அன்னைக்கு. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் வீடியோவில் வர சொல்லி. ஜஸ்ட் அதனால தான் வந்தேன். நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் சேனலுக்கு ரொம்ப. அம்மா சமையல் சில நேரம் எடுக்க முடியாமல் போனப்போலாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ப்ளஸ் அம்மா வீட்டு சமையல் அதில் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கள் மாம்ஸ் குக்கிங் எல்லா வீடியோஸுமே ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க. சில கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். ஏன்னா நான் ஒரு குளுக்கோஸ் போட்டிருந்தேன். அந்த குளுக்கோஸில் வந்து நான் அம்மாவை கொஞ்சம் இது பண்ணி எப்பயுமே வீடியோ எடுக்கும்போது நான் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, ஏம்மா நீங்கள் எப்பயுமே ஒரு உருண்டே வச்சுருக்கீங்க. அது காரணம் வந்து அதுக்கு பின்னாடி நான் உருண்டுறதுனால தான் இவங்க வந்து உருண்டு இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோஸுமே அப்படி இருப்பாங்க. அந்த கமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கேமராமேன் உங்களால் முடிஞ்ச ஒரு வீடியோவில் வந்து பாருங்க சொன்னாங்க. அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலி எங்கள் அம்மா பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பொண்ணு இல்லை, நானே வந்து பொண்ணா பிறப்பம் தான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பொண்ணா பிறப்பம் தானே அவங்க ஒட்டு வச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையனா போட்டுட்டேன் நான். அதனால நிறைய பேர் எங்கள் அம்மா கால் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் சில பேர் பேசும்போது அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. இவ்வளோ பேர் அக்கா தங்கச்சி பெரியம்மா பெரியப்பா சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு அக்காவா, நீங்கள் அப்போ வந்து சித்தின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏலேருந்து எங்கேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து தான் கால் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னது தான், அம்மா நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்கம்மா, நீங்கள் வெளியெல்லாம் போனீங்கன்னா அம்மா சமையல் மீனாட்சின்னுவாங்க. நல்லா வெளியே போனேன் அம்மா கூட ஷாப்பிங் போனேன் அப்படின்னா சில நேரம் அம்மா அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் இந்த பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன். அப்போ சில பேர் வந்து கேட்பாங்க, ஏன் அவங்க அம்மா சமையல் மீனாட்சி நான் கூட இருக்க சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், ஆமாம்மா அவங்க தான் போங்க தெரியாத மாதிரி நின்றுட்டு போங்க போய் பேசுங்க அப்படி. அதெல்லாம் ஏன்னா சில பேரே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வீடியோவில் வந்து உருண்டுருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட வந்து பேச பயமாக இருக்குன்ட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. சில இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த இடம்லாம் அண்ணனுடைய ஞாபகம் வந்துடும். அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அண்ணன், நீங்கள் வந்து வெளியே போகும்போதெல்லாம் உங்களை அம்மா சமையல் மீனாட்சின்னு கேட்பாங்க, எங்கெங்கேருந்தோ உங்களுக்கு கால்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது எல்லாமே இப்போ நடந்துச்சு. எதோ கண்ட்ரியில் தான் பேசுகிறாங்க. எனக்கு எப்போ கால் பண்ணுவாங்க என்னன்னே தெரியாது. இந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறோம், அந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறோம், உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வராம இருந்தாலே மேலுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டாப்ல அப்ப என்ன எந்த அளவுக்கு ரொம்ப போடுவாப்ல பாத்துக்கங்க. ஓகே, நீங்க சாம்சங்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சாம்சங் சார் புரியுதுங்களா? இந்த சந்தான காமெடியில வர மாதிரி பொட்டேட்டோ அந்த பக்கம் நின்றுட்டு நான் தான் கஷ்டப்படுறேன். இவங்க நின்றுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி எடிட்டிங் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க தான் இதெல்லாம் சொல்லணும். ஒரு சாம்சங்ன்ற வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதை வந்து 10 தடவையாவது சொல்லி கொடுத்துருப்பான். சில வார்த்தைகள் வந்து எனக்கு வாயில நுழையாது. அவன் உடனே திட்டி என்னை கோவப்படுத்தி அப்போ வந்து சரி அப்படி கோவப்படுத்தினாதான் நான் டக்குன்னு சொல்லுவேன் அப்படின்றதுனால என்னை கோவப்படுத்திடுவான். ஒவ்வொரு வீடியோலுமே வந்து எங்க அம்மாக்கு சண்டை வராம பிரச்சனை வராம அந்த வீடியோ எடுத்து முடிக்க மாட்டோம், டப்பிங்கும் பண்ணி முடிக்க மாட்டோம். அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க இவ்வளோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதில் சில வார்த்தைகள்லாம் எனக்கு வராது. நான் இருக்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சொல்லி பார்த்துக்கிறேன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க எங்கள் அம்மா, அது யாருக்குமே புரியாது. இப்படிதான் எங்க வீட்டுல வந்து ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த கேமரா முன்னாடி வந்தோடனே அப்படியே உருன்னு மூஞ்ச வச்சுப்பானா, உடனே நானும் அப்படியே சைலண்டா இருக்கிற பொண்ணு மாதிரி நானும் நின்னுப்பேன். அதுதான் அங்க நடக்கிற உண்மை. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப கலகலன்னு பேசி கலகலன்னு இருப்போம். பாருங்க, எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸோட கொண்டு வந்து இந்த கிஃப்டை கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. இந்த வீடியோ முடிகிறப்போ நான் இந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன்.
பாருங்கள், எப்பவுமே நான் வந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற தொட்டு 6, 6:15 ஆயிடுச்சு. எந்திரிச்சோடனே நான் வந்து முகம் கழுவிட்டு பல் தேய்ச்சிட்டு தான் வெளியவே வருவேன். வந்தவுடனே ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் என்னை தொல்லை பண்ணுவாங்க, வெளியில் அனுப்பி விட சொல்லி. உடனே அமுச்சு விட்டுருவேன். அவங்களே நல்லா வாக்கிங் போயிட்டு பொறுமையாக வருவாங்க. அதுங்காட்டி நான் வாசல் பெருக்கி கரெக்டாக தண்ணி தொளித்து முடிக்கும் போது அவங்க கோலம் போடும்போது என்கிட்ட வந்து நின்றுவாங்க. காலையில் நான் வந்து வாசல் தொளிக்கும் போதே வந்து இங்கே கீழே இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணியை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோலம் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கிற செடிக்குமே தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் துளசி மடம் இருக்குது, அதுக்குமே தண்ணி ஊற்றி அந்த இடத்துலையுமே கோலம் போடுறதுக்கு தண்ணி தொளிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு பெருக்கிட்டு தான் கோலம் போடுவேன். இன்றைக்கி நான் போட போகிற கோலம் பார்த்திங்கன்னா கம்பி கோலம். இதுக்கு பேர் கம்பி கோலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கம்பியில் ஆரம்பித்து கடைசியில் அந்த கம்பியில் வந்து முடிக்கிற தொட்டு தான் இது வந்து கம்பி கோலம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி கம்பி கோலம் வந்து கொஞ்சம் நிறையவே நான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரங்கோலி அந்த பாருங்க, கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்துட்டாங்க. இவங்க பேர் பார்த்திங்கன்னா பாபி டால்னு வச்சோம், நாங்கள் பாபின்னு கூப்பிட்றோம். இன்னொருத்தர் பேர் ஷெல்பி. அவர் வந்து எல்லாமே தானாக செஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிப்பார். அதனால தான் வந்து அவருக்கு ஷெல்பின்னு வச்சோம். பாருங்கள், இந்த கோலம் ஒரு கம்பி ஆரம்பித்து கடைசியில் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடியும். கோலம் போட்டுட்டு நான் வந்து மேலே வந்து செம்மண் கலந்து வச்சுருப்பேன். அதையுமே கொஞ்சம் போட்டு விட்டுருவேன். அப்படி போடும்போது நமக்கு வாசலில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் கோலம் போட்டுட்டு இங்கேயே நிற்கிறேன் அப்படின்றதுனால பக்கத்தில் பாருங்கள் இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. நான் உள்ளே போகும்போது தான் அவர் போவார், அது வரைக்கும் உள்ளே போக மாட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுப்பு மேடை வந்து நைட்டே ஒரு தொடச்சிருவேன். இருந்தாலுமே காலையில் ஒரு தொடச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொடச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணுறது தான் நல்லது. அதனால இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டே வந்து பாத்திரம் தேய்ச்சி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தானே பொறுமையாக தேய்ச்சிக்கலாம் அப்படின்றதுனால பாத்திரத்தை வந்து அப்படியே போட்டு வச்சுட்டேன். அடுப்பு மேடையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சிருவோம். கொஞ்சம் லைட்டாக நான் பாத்திரம் தேய்க்கிற சோப்பே வச்சு அந்த நார் வச்சு நல்லா அந்த சைட்லலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியை வச்சு அலசிட்டு தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும் அடுப்பு. இப்போ நம்ம அடுப்பை தொடச்சி முடிச்சாச்சு. பால் ஊற்றி பாலை காய்ச்சி எடுத்துக்கிறேன். பாலை காய்ச்சி எடுத்ததும் 4 பேருக்கு வந்து காஃபி போடணும். நான் பாலை சிம்மில் வச்சுட்டு பாத்திரத்தையுமே தேய்ச்சி முடிச்சிருவேன் டக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேர்த்துக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. ஒரே டைமாக போட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது இதே வேலைக்கு போகிற நாளாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் எழுந்து போவாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்பேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து காலைல 7 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் என் பையன் வந்து 9 மணி வரைக்கும் இருந்துட்டு தான் போவாப்புல. 6:45 7 மணிக்கு அவன் எந்திரிப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு தூங்குற தொட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் அவன் எழுந்தவொடனே அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நாங்களுமே காஃபி போட்டு குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் காலையில் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல், வடை, கொஞ்சம் சாம்பார், சட்னி. இன்றைக்கி ஏன்னா என்னோடய சின்ன பையனுக்கு பிறந்த நாள், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்றதுனால பண்ணின்னு இருக்கேன். ரெண்டாவது இந்த பொங்கல், வடை, சாம்பார், சட்னி இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். தனித்தனியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன், வடை செஞ்சு காமிச்சிருக்கேன், சாம்பார் டிஃபன் சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதனால தான் இந்த வீடியோவில் கடகடன் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், தண்ணி கேன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து ஒரு நாளைக்கு 2 கேன் கிட்டத்தட்ட ஆகுது. அதனால் நான் இந்த ஃபில்டர் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபா மிச்சமாகுது. ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 17 ரூபா தான். வாங்கும்போது கொஞ்சம் யோசித்தேன். அது வந்து இப்போ நம்ம
யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அடுப்பில் நான் குக்கரை வச்சுட்டு மேலேருந்து வீட்டை பெருக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க போயிட்டேன். கரெக்டாக நான் பெருக்கிட்டு கீழே இறங்கும் போதே குக்கர் ரெடி ஆகிடும். அப்படியே நான் பெருக்கும் போதே மேலே இருக்கிற ஒற்றையெல்லாம் சும்மா தட்டிப்பேன். ஒரு 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. அப்போ வந்து நம்மளுக்கு ஒற்றை தனியாக அடிக்கணும் அப்படின்றது கிடையாது. பாருங்கள், குக்கர் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி பண்ணிக்கலான்னு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். அதாவது ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலை முடிகிற வரைக்கும் அந்த வேலைக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து கண்டிப்பாக முடியாது. குக்கர் வந்து எத்தனை விசில் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த டைம் போய் நம்ம அடுத்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ சட்னி ஃபஸ்ட்டு இந்த ஒரு கடாயிலேயே பாருங்கள், சட்னியை ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிப்பேன். அதுக்கப்புறம் இதுலேயே சாம்பாரையுமே தாளித்து கொட்டிடுவேன். கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கடாயிலேயே நான் வடையும் போட்டுப்பேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாத்திரம் வந்து நிறைய தேய்க்க வேண்டியது கிடையாது. பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு 4 பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன். சட்னியுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, பொங்கல், சாம்பார், வடை, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி வந்து நான் வந்து காக்காக்கு 8, 8:30க்கெல்லாம் சாப்பாடு வச்சிருவேன். அப்படி வைக்கல அப்படின்னா வந்து ஒரே கத்தி தொல்லை பண்ணிடுவாங்க. அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். வச்ச அடுத்த நிமிஷமே ஓடி வந்து அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வச்சுட்டு நவுந்த உடனே ஓடி வந்து எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. இந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படிப்பட்டவங்களுமே நம்ம சாப்பாடு காக்காவுக்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னா வீட்டுக்குமே அது ரொம்ப நல்லது. நம் முன்னோர்கள்லாம் வந்து சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நான் டெய்லியுமே காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபோன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் மட்டன் பிரியாணி கேட்டான். அதனால் மட்டன் பிரியாணியும் ஆனியன் சிக்கனும் ஒரு தயிர் பச்சடி ஒரு எக்கும் தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நான் யாரையுமே அன்றைக்கி வந்து கூப்பிடல. பாருங்க, பிரியாணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனுக்குமே வெங்காயம் வெட்டிக்கலாம். இந்த மட்டன் பிரியாணி கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் இதை சும்மா அப்படி காமிச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, இந்த ஆனியன் சிக்கனுமே நான் வந்து கீழே வந்து லிங்க் இதெல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் போய் அந்த வீடியோவையும் பாருங்கள். பாருங்கள், அடுத்து ஏதாவது வித்தியாசமான ஐட்டம் செய்கிறேன் அப்படின்னா அந்த விளாகில் உங்களுக்கு செய்கிறது எல்லாமே விளக்கமாக காமிச்சு நான் போடுறேன். இது வந்து எல்லாமே செஞ்ச ஐட்டம் அப்படின்றதுனால சும்மா கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். பாருங்க, மத்தியானம் லஞ்சு முடித்த உடனே நாங்கள் வந்து விஆர் மாலுக்கு படத்துக்கு போனோம். காஞ்சனா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். உண்மையிலே இந்த மால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளியில் பார்த்திங்கன்னா சந்தை மாதிரி காய்கறி இந்த மாதிரி சந்தை மாதிரி கிராமத்து சந்தை மாதிரியே அழகாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் தான் கடை ஆரம்பிச்சது. நாங்கள் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் கடையுமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு இப்போ படம் பார்க்குற இடத்துக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி
சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கேயுமே இந்த மால்லாம் வந்து இவ்வளோ சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சென்னையிலேயும் நிறைய மால்கள்லாம் வந்துடுச்சு. இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த குத்து விளக்கு பாருங்கள், அப்படியே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த குத்து விளக்கு. அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு கடையுமே, கடை பார்த்திங்கன்னா அவ்வளோ கடை இருக்குது. எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் போல் இருக்குது. நான் ரொம்ப சுற்றி பார்க்கல, ஓரளவுக்கு சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின், கம்பல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒவ்வொரு மாடியிலுமே ஒவ்வொரு கடை இருந்தது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே போனேன். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோம் அப்படின்னா லைட்டு எரியிற மாதிரியே இருக்காது. சும்மா ஏதோ டிசைனுக்கு பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக உள்ளே போய் நின்று பார்த்தோம்னா உள்ளே வந்து லைட்டு எரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என் பையன் அங்கங்கே நிற்க வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாப்புல. ஒரு சைடு வந்து வேறு மாதிரி கலரும், இன்னொரு சைடு வேறு மாதிரி கலரும். இந்த லைட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த லைட்டை தான் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், படம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், இன்றைக்கி நான் வெளியில் வந்ததில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ரொம்பவும் ஜாலியாக இருந்தது எல்லாரோடவும் போனது. இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் போய் அந்த கிஃப்டை வந்து பிரித்து பார்த்துடலாம் வாங்க. இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர விளாகில் வந்து நான் வீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறேன் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து போடுறேன். இதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். வந்து நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன். இது வரைக்கும் என் பையன் வந்து என்னை விட்டுட்டு போய் எந்த பொருளும் வாங்கினது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைமாக போய் எனக்கு வந்து தெரியாமல் இருக்கணும், ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போய் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இனிமேல் எங்கள் வீட்டில் ரசம் சூடு பண்ணுறதா இருந்தால் கூட இல்லை தானே. ரொம்ப கலாய்ச்சிட்டான் பாருங்க. இதே மாதிரிதான் எங்க வீட்டுல டெய்லி நடக்கும். இப்படிதான் அம்மாக்களை நடந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டு சமையல வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.